முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நாளில் ஆராதனை ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு விசுவாசிக்கிறோம். முதலாவது நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து நன்றி பலிகளை, துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துவோமா? வாங்க ஆண்டவருக்கே மகிமை செலுத்துவோம். எல்லாம் கரங்களை தட்டி எல்லாம் உற்சாகமாய் நல்ல சிரித்த முகத்தோடு நம்முடைய ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, தேவாதி தேவனை மகிழ்ச்சியோடு எஸ் நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை நாடிடுவேன். ஓ நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை நாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடே நான் இயேசுவை நாடிடுவேன். ஓ நன்றி நிறைந்த இதயத்தோடே நான் இயேசுவை நாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோள் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோள் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், சொல்லுங்க. என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு நல்ல கரங்களை தட்டி என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி 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 நிறைந்த இதயத்தோடே நான் இயேசுவை நாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடே நான் இயேசுவை நாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே சென்று சென்று. அவரின் நேசம்
இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினார். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினார். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் போக்கிலும் எந்த வாரத்திலும் எங்கே சுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வாரத்திலும் எங்கே சுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவா. என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். நன்றி நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். சொல்லுங்க, நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினார். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். 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 இயேசு இயேசு இன்பமானவர். இயேசு இயேசு இனிமையானவர். இயேசு இயேசு வல்லமையுள்ளவர். இயேசு இயேசு என்னை வாழ வைத்தவர். எல்லாமே உள்ளமெல்லாம் பொங்குதையா. என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. எல்லாமே இயேசுதான். எல்லாமே என் இயேசுதான். உள்ளம் எல்லாம் பொங்குதையா. உந்தன் நாமம் சொல்ல சொல்ல உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. உந்தன் நாமம் பாட பாட உள்ளம் எல்லாம் பொங்குதையா. உந்தன் நாமம் சொல்ல சொல்ல உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. உந்தன் நாமம் பாட பாட. இயேசு இயேசு இன்பமானவர். இயேசு இயேசு இனிமையானவர். இயேசு இயேசு வல்லமை உள்ளவர். இயேசு இயேசு என்னை வாழவை. சொல்லுமா, இயேசு இயேசு இன்பமானவர். இயேசு இயேசு இனிமையானவர். இயேசு இயேசு வல்லமை உள்ளவர். இயேசு இயேசு என்னை வாழ வைத்தவர். எல்லாமே ஓ எல்லாமே சொல்லுங்க, எல்லாமே எல்லாமே இயேசுதான். உள்ளம் எல்லாம் பொங்குதையா. உந்தன் நாமம் சொல்ல சொல்ல உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. Yes, Lord. உள்ளம் எல்லாம் பொங்குதையா. உந்தன் நாமம் சொல்ல சொல்ல உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. உந்தன் நாமம் பாட பாட. இயேசு இயேசு அதிசயமானவர். இயேசு இயேசு அற்புதமானவர். இயேசு இயேசு மகிமையானவர். இயேசு இயேசு எவ்வளவு நல்ல தெய்வம் அவர். இயேசு இயேசு விசேஷித்த தெய்வம் அவர். Yes. ஓ தாராளமாய் பாடலாம், தாராளமாய் துதிக்கலாம். இயேசு இயேசு மகத்துவானவர்.
இயேசுதான் உள்ளம் எல்லாம் பொங்குதையா. எஸ், உந்தன் நாமம் சொல்ல சொல்ல இயேசு இயேசு உள்ளம் எல்லாம் இயேசு இயேசு உன்னதமானவர், இயேசு இயேசு உயிர்த்தெழுந்தவர், இயேசு இயேசு ஜீவனுள்ளவர், இயேசு இயேசு ஜீவன் தந்தவர். இயேசு இயேசு உன்னதமானவர், இயேசு இயேசு உயிர்த்தெழுந்தவர், இயேசு இயேசு ஜீவனுள்ளவர், இயேசு இயேசு ஜீவன் தந்தவர். ஓ எல்லாமே என் இயேசுதான், எல்லாமே என் இயேசுதான். சொல்லுவோமா? எல்லாமே என் இயேசுதான், எல்லாமே என் இயேசுதான். உள்ளம் எல்லாம் பொங்குதையா, உந்தன் நாமம் சொல்ல சொல்ல உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. உந்தன் நாமம் பாட பாட உள்ளம் எல்லாம் பொங்குதையா. ஏசையா நீ நல்லவர், உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. உந்தன் நாமம் பாட பாட எல்லாமே என் இயேசுதான். சொல்லுங்க, எல்லாமே என் இயேசுதான், எல்லாமே என் இயேசுதான், எல்லாமே சேர்ந்து சொல்வோம். எல்லாமே என் இயேசுதான், எல்லாமே என் இயேசுதான், எல்லாமே என் இயேசுதான், எல்லாமே என் இயேசுதான், எல்லாமே எல்லாமே என் இயேசுதான். சேர்ந்து சேர்ந்து எல்லாமே என் இயேசுதான். உண்மையா சொல்றப்பா, சியோன் சபை மக்களாக சேர்ந்து உண்மையாக சொல்றோம். எல்லாமே சிறுவர்களாக, வாலிபர்களாக, பெரியோர்களாக, ஊழியர்களாக நாங்க ஒரு விஷயத்தை சொல்றான், நீங்க தான். You are the reason for each and everything, Lord. எல்லாமே எல்லாம் இதுவரைக்கும் வந்ததுக்கு நான் வந்ததுக்கு நீங்க தான் காரணம். நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை. Yes, all in all, yes, எல்லாமே எங்கே எல்லாமே எல்லாமே என் இயேசுதான், எல்லாமே என் இயேசுதான், எல்லாமே என் இயேசுதான், எல்லாமே இயேசுதான். கோடி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை சேர்ந்து சேர்ந்து கோடி நன்றி பலி செலுத்தியே. ஆமென். நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே. ஆமென். துதிகளின் பலிகளே, துதிகளின் பலிதானையே கர்த்தரின் வீட்டினிலே. நல்ல கரங்களை தட்டி துதிகளின் பலிதானையே கர்த்தரின் வீட்டினிலே நாம் கொண்டு வருவோம். ஸ்தோத்திர பலிதானையே நாம் செலுத்திடுவோம். துதியின் பலிதானே, we bring sacrifice. துதிகளின் பலிகளையே கர்த்தரின் வீட்டினிலே
மகிமை செலுத்துவோமா? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, இந்த சத்தம் போதாது, இந்த உற்சாகம் போதாது. நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், ஆதி அந்தம் இல்லாதவர், இருந்தவர், இருக்கிறவர், இனிமேல் வரப்போகிறவர். நல்ல கரங்களை தட்டி ஆமென். இயேசுதான் எனக்கு எல்லாம் சொல்றவங்க, இயேசு மட்டும் தான் சொல்றவங்க. நல்ல கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா, உமக்கு மகிமை. கிறிஸ்துவின் குடும்பமாக 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 சேர்ந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். மைதான் ஐயா அம்மா நல்ல கைகளை தட்டி, ஓ லார்ட் உமக்கு மகிமை 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 மகிமை. ஒருவருக்கே மகிமை 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 மகிமை. எஸ், விடுதலை விடுதலை. அல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா, நன்றி 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 நன்றி. ஆண்டவர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள். தொடர்ந்து அவரை துதிங்க, அவர் நன்றி செலுத்துங்க. ஏன்னா அவர் நமக்கு எண்ணற்ற நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருக்குரிய கணத்தை செலுத்துவோமாக. தொடர்ந்து நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமனி ஊழியங்களை குறித்ததான ஒரு அறிவிப்பு இருக்கிறது, கேட்குறீங்களா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குது. உங்களுக்கும் கர்த்தர் நன்மையான தருவார். நித்திய பெருமம் பத்திரிக்கை வேண்டும் என்றால் ஸ்க்ரீனில் காண்கிற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளும்படியாக கேட்கிறேன். பதிவு செய்ய ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்திருக்கிறோம். கர்த்தர் நன்மையான செய்ய வல்லவர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4-5 பேர்களுக்கு திருமணம் நடக்கத்தக்கதான கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, ஜபத்தோடு பதிவு செய்யுங்க, கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமா? இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் யாக்கோபு 3 மற்றும் 4 ஆகிய அதிகாரங்கள். அதிலும் குறிப்பாக இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதி என்ன அப்படின்னா, யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே யுத்தத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எது வேணும்? யுத்தம் வேணுமா, சமாதானம்? சண்டையா சமாதானமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்கள் முன்னால் வைக்கிறேன். உங்களுக்கு எது பிரியம், சண்டையா சமாதானமா அப்படின்னு சொல்லி. நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். சோத்திரம். நீங்களும் சமாதானத்தை கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். கூடுமானால் எல்லா மனுஷரோடும் கூட சமாதானமாக இருங்கள் அப்படி சொல்லி. வீண் சண்டைகளுக்கு நம்முடைய நேரத்தை அதிகமாக செலவழிக்கக்கூடாது. பிரச்சனை போராட்டம்னு இருக்கக்கூடாது. சில நேரங்களில் காது கேளாத மாதிரி இருக்கணும், சில நேரம் பேச முடியாத ஆள் மாதிரி இருக்கணும். இப்படியே இருக்கும் பொழுது சத்துரு நிச்சம் என்னது தோற்று போகிறவனாக இருப்பான்னு சொல்லி பார்க்கணும். நீங்கள் 1-10 வசனங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறார். நம்மில் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறான்னு சொல்லிட்டு. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்குங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார்.
பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துப்பிக்காவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாறக்கடவுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் சொல்லிப்பார். ஹல்சோத். இங்கே 3 காரியங்களை குறித்து நம்ம படிக்கிறோம். முதலாவது உலகம், 2வது மாமிசம், 3வதாக பிசாஸ். ஒரு பாட்டு, உலகம் மாமிசம் பிசாசு காடி, அப்படி பாட்டு பாடும், அப்படித்தானே? 3 நமக்கு விரோதமான இருக்கிற 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, விபச்சாரிகளே, உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அறிகிறீர்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ உலக ஸ்தோத்திரம் சிநேகம் சொல்லி, அதாவது தேவனுக்கு அந்நியமான ஒரு சூழ்நிலை, அதுக்கு தான் உலகம். தேவனுக்கும் உலகத்துக்கும் நாம் ஊழியம் செய்ய முடியாது சொல்லப்பட்டது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் இதுலேருந்து வருது அப்படின்னா இந்த உலகத்தினால் உண்டாகிற காரியமாக இருக்கு. ஸோ எப்பயுமே இந்த உலகம் ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு பெரிய சவால் தான். அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஈஸியாக உதறி போட்டுட்டு போயிடுவேன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்பயுமே நிறைய நேரங்களில் நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னா, நம்ம சில விஷயத்துக்கு விலகி ஓடணும். நின்று தாக்கு பிடிச்சிருவேன் நம்ம சொல்ல முடியாது. விலகி ஓடத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்ம ஞானமாய் தப்பத்தக்கதான கிருபையை, நான் நின்று பிடிச்சிருவேன், நான் யார் தெரியுமா, நான் தேவ பலனை, ஆண்டவரே சொல்லிட்டாரு, என்னதுப்பா, சில விஷயத்துக்கு நீ விலகிப்போ, அப்படி வார்த்தை சொல்லுகிறது. நீ சில விஷயத்துக்கு நீ விலகிப்போ, சில விஷயங்களோடு கூட நீ போராடிட்டு இருக்காத, உலகத்தோடு கூட நீ போராடிட்டு இருக்காத. இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகமாக இருக்கிறது, பொல்லாங்கனுக்கு விடப்பட்ட ஒரு உலகமாக இருக்கிறது. இதற்கு சூழ்நிலைகள்லாம் அது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறது. அது நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்காதபடிக்கு நம்மை அது தீமைக்குள்ளே கொண்டு சேர்க்கிற சூழ்நிலைகள் அதிலே காணப்படுகிறது. எனவே இந்த உலகத்துக்கு நீ உன்னை தப்பித்துக்கொள் அப்படி சொல்லி தான் இந்த வேத போதனை நமக்கு நிறைவாக சொல்லப்பட்டு. நீங்கள் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுகிட்டது என்ற வேத வாக்கை நிறைவேற்று அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் சொல். அப்போ 2 குரூப் இருக்காங்க. ஒன்று தேவனுடைய சிநேகிதர், 2வதாக உலகத்தோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிற ஒரு கூட்டம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த ஐக்கியம் அப்படியே வளர்ந்து 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 என்ன செய்யும் அப்படின்னா, சரியா, உங்களை கரைப்படுத்துகிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். அதான் நீங்கள் சங்கீதம் 1:1 வாசித்து பார்க்கும் பொழுது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளின் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆர் ஸ்டான்லி அவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார், 3 அனுபவங்கள் சொல்லுவாங்க, நடத்தல், நிற்றல், உட்கார்தல். ஸோ அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டீங்கன்னா நிற்க சொல்லும், நின்னீங்கன்னா அது உங்களை உட்கார சொல்லும், பின்பதாக உங்கள் வாழ்க்கை அதற்கு அடிமையாய் மாறிவிடும் அப்படி சொல்லப்பட்டு. ஸோ நடக்கிறதே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்ல சோத்திரம், தூரம் நடந்துடணும். இந்த உலகாவி எனக்குள்ள ஒட்டி விடாதபடிக்கு நான் கொஞ்சம் தூரம் நடக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட வேண்டும் என்கிற நினைவு நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கு. 2வது, நீங்கள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மில் வாசமாயிட்டு ஆவிய நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சை இருக்கிற என்று வேத வாக்கியம் வீணா சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். 2வது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னது, மாமிசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பெருமை எதுலேருந்து வருது? மாம்சத்துலேருந்து தான் வருது. ஆமாவா இல்லையா? அது மாம்சம் என்றால் என்ன? நம்ம போன வாரமே படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, பழைய மனுஷன் அப்படி சொல்லி. மாம்சங்கிறது சரீரத்தை குறிக்கலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாம்சம் அப்படிங்கன்னோடனே நம்ம சரீரத்தை யோசிக்கூடாது, அது பழைய மனுஷனை அது குறிக்கிறதாக காணப்படுகிறது. இந்த பழைய மனுஷன் நமக்குள்ளே எப்படி வர்றான் அப்படின்னா, ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக நமக்குள்ளே வர்றான். பிரைஸ் தி லார்ட். நமக்கு முந்தின ஒரு ஆதாம் இருக்கான்ல, அந்த ஆதாம் மூலமாக நமக்குள்ளே வர்றவன் தான் இந்த பழைய மனுஷன்.
பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா வர்றதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். புதிய மனுஷன். கரங்களை வைத்து தொழிற்சங்க பார்ப்போம். ஸோ நம்ம லைஃப்ல இந்த பழைய மனுஷன் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தலை தூக்கிட்டே இருப்பான். அது கண்ட்ரோலுக்குள்ள நீங்க வைக்கல அப்படின்னா அது கொஞ்சம் தலை தூக்கிட்டே இருப்பான். நீங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிரசங்கம் பண்ணும் பொழுது நாவை குறித்து நான் படித்தேன். நாவு அது அதன் பணி என்ன அப்படின்னா புவி ஈர்ப்பு மானின்னு சொன்னேன். என்ன அப்படின்னா அது எப்படிப்பட்டது அப்படின்னா என்னது நியூட்டனுடைய தியரி இருக்கு. என்ன தியரி? புவி ஈர்ப்பு விசை. நாவு அதான் அழகா சொல்லப்பட்டது. துதித்தலும் சபித்தலும் ஒரு நாவிலிருந்து புறப்படலாகாது அப்படின்னு. அது என்ன அப்படின்னா சோதரன் நீங்க கொஞ்சம் லூஸ்ல விட்டுட்டீங்கன்னா சபிக்கிறவங்களா மாறிடுறீங்க. அது கெட்ட வார்த்தை உங்களுக்கு வந்துடும், உலக வார்த்தை உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்குள்ளேருந்து புறப்படாது. எனவே எப்பயுமே ஒரு கிறிஸ்தவள் தேவ பிள்ளை என்ன செய்யணும் அப்படின்னா ஹோல்டு பண்ணியிருக்கணும். பழைய மனுஷனை பிடிச்சி வச்சிருக்கணும். அதை கொஞ்சம் லூஸாக விட்டிங்கன்னா அது தன்னுடைய அடையாளத்தை காட்ட ஆரம்பிக்கும். அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். ரைட்டா? நீங்கள் சபையில் வச்செல்லாம் நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. ஒருத்தர் நல்ல முதிர்ந்த விசுவாசி இல்லை அப்படிங்கிறத சபையில் அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனாலையோ, நல்லா முக்கார் போட்டிருக்கிறனாலையோ, நல்ல சோத்திரம் நல்லா மீசையெல்லாம் வலிச்சிருக்கிறதுனாலையோ, நல்லது நல்ல தலையை நல்ல எண்ணெய் வச்சு 1/2 லிட்டர் எண்ணெயை வச்சிருக்கிறனாலையோ அது தீர்மானம் பண்ணிட முடியாது. இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறவங்க பல தீமைகள். இந்த பழைய மனுஷன் சொல்லுங்க அல்லேலூயா, இந்த பழைய மனுஷன் துரத்தப்பட வேண்டிய அவசியமா இருக்கு. இந்த பழைய மனுஷன் எப்பயுமே பரிசுத்த ஆவியானவரை தூக்கப்படுத்திக்கிட்டே இருப்பான். அழகா வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நம்மில் வாசமா இருக்கிற ஆவியான நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அப்போ இந்த பழைய மனுஷன் நமக்கு விரோதமாய் செயல்பட்டுக்கிட்டே இருப்பான். அவனை கரெக்டாக அடக்குனீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியான் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவனை கொஞ்சம் அடக்காமல் லூஸில் விட்டுட்டீங்க அப்படின்னா அது பரிசுத்த ஆவியானவருக்கு பெரிய துக்கிப்பு. ஏன்னா நீங்களும் நானும் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. மூணாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா பிசாசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க 7ஆம் வசனத்தை நீ வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்ற? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸ்தோத்திரம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப அவனுக்கு எப்பயுமே நமக்கு ஒரு எதிராக இருந்து செயல்பட்டு கொண்டே இருப்பான். ஸ்தோத்திரம். நீங்க சுயமா செயல்படுறதுக்கு அவன் நிறைய ரூமை கொடுத்துட்டே இருப்பான். நீ செயல்படு. நீ என்ன ஆண்டவர் கீழ்ப்படுகிறதா? ஏன் அவளை பார்த்து சொல்றான், என்னது ஆண்டவன் பொய்ய சொல்லி இருக்கிறார், நீங்க சாகவே சாவதில்லை. இன்னைக்கு சாவாமை குறித்து நிறைய பேசுற நிலைகளை பார்க்கிறோம். ஆனா சாவாமை குறித்து பேசும் பொழுது அது ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கிறதா இருக்க இல்லையே, சரீர மரணத்தை குறிக்கிறதா இல்லை. நல்ல கவனி. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்யணும்? கண்ணை மூடிதான் ஆகணும். எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? எவ்வளோ வசதி படைத்தவங்க பாருங்க, அவங்க இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிச்சுதான் இருக்கிறாங்க. எல்லா விசுவாசிகளும் வேதத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரை தவிர மற்ற எல்லாரும் உலகத்தின் ஓட்டத்தை முடிச்சு 2 பேர் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. யாரு? எலியாவும் ஏனோக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதை தாண்டி மற்றவங்க யாருமே சாவாமே இல்லை. நம்ம ரியாலிட்டியை பேசும். இன்னைக்கு நீங்க நிறைய நீங்க வேத அறிஞர்கள் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எல்லா ஆவிக்குரிய சபைக்குள்ள வந்த இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், செழிப்பின் உபதேசம் கிறிஸ்தவத்தை அழித்து விட்டது. இன்னைக்கு நிறைய அமெரிக்க ஐக்கிய தேசங்கள்ல இந்த சபைகள் என்னது வெளிநாடுகளில் சபைகள் சீரழிந்து போனதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த செழிப்பின் உபதேசம் தான் சொல்றாங்க. என்ன செய்வாங்க? நீ அதை குறித்து ஒரு நாள் நம்ம பேசுவோம். சதுரங்க போட்டி என்னது கிருபையா மிகைப்படுத்தப்பட்ட கிருபையா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரியா? கரெக்டாக நமக்கு பைபிள் என்ன சொல்லு? கிருபையை சார்ந்திருக்கணுமா அல்ல மிகைப்படுத்தப்பட்ட கிருபை ஹைப்பர் கிரேஸ் அதை சார்ந்திருக்கணுமா? நம்ம எதை சார்ந்திருப்பது? பைபிள்ல சில வசனங்கள் இருக்கு, இதுல சொல்லப்படுது அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அப்ப அது என்ன சொல்லுது? கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். எப்பயுமே நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்றதான், ஒரு வசனமா எடுத்து பேச ப்ரீ டெக்ஸ்டா பேசாதீங்க, கான்டெக்ஸ்டா பேசுங்க. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு அப்படி பேசாதீங்க. அதனால தான் சொல்றேன், எப்பயுமே நீங்க பைபிளை படிக்கிற நேரத்துல
அலசோதன் நான் பேசினாலும் சரி தான், நீங்கள் நல்லா எழுதி வச்சுட்டு நீங்கள் போய் ஆராய்ந்து பார்க்கணும். நான் பேசுகிறது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக அவசியம். அதே நேரத்தில் கேட்கும் பொழுது நீங்கள் ஆராய்ந்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அதுக்கு நம்ம நல்லா பைபிளை வாசிக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம பைபிள் வாசிக்காமல் ஊரில் இருக்கிற பிரசங்கத்தெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ட்ராக் மாறி போவது நிச்சயம். சோத்திரம். உங்கள் கூட நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பேசுவார். நீங்கள் அதில் நல்ல உறுதியாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கிருபையா, மிகைப்படுத்தப்பட்ட கிருபையா அப்படிங்கிற குறித்து நல்ல ஒரு நாள் பேசுறதுக்கு. அப்போ பாருங்க, இந்த உலக ஆவி என்ன சொல்லும் அப்படின்னா, அன்னைக்கு சாத்தான் ஏவாளை பார்த்து சொன்னது போல சோத்திரம் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்கவே கூடாது, அது புசிக்கிற நாளிலே நீங்கள் சாவீர்கள். என்ன ஏவாள், நீங்க புசிக்கிறனால சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல இருப்பீங்க. உடனே அவா என் கண்ணுக்கு அழகா இருக்கு, இச்சிக்கப்படத்தக்க ஒரு விருட்சமா இருக்கு சொல்லி அதை பறித்து அவ சாப்பிட்டுட்டு என்னங்க இங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவருக்கும் சேர்த்து கொடுத்து, ஆங்கில வேதாமத்தில் கூட இருக்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் நிருபங்கள் எழுதும்பொழுது பவுல் சொல்லும் பொழுது முதலாவது ஏவாள் தான் பாவம் செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, நீங்கள் எப்படி நடத்துல கூடன்னு வச்சுக்கலாம், என்னங்க நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொன்னனே. சரி, அவனும் சேர்ந்து சாப்பிட்டு 2 பேருமே சுயத்துக்கு இடம் கொடுத்ததை குறித்து பாருங்க. அப்போ நீங்கள் சுயமாய் செயல்பட வைப்பான். கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு இணங்க விட மாட்டான். அலுசோத்திரம் வித்தியாசமாக சொல்லுவான். நியாயப்பிரமாணமா அலுசோத்திரம், நீங்கள்லாம் நியாயப்பிரமாண சபைன்னு சொல்ல வைப்பான். அதான் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், எந்த சர்ச்சில் நாசமாக போவீர்கள்னு சொன்னாங்க, இப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய கோபமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் என்னது சாபமும் பரிசுத்த ஆவியானுடைய பிரிக்கும் ஆவியும் உங்களோடு இருப்பதாக அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? எந்த சர்ச்சிலாவது கடைசி நம்ம சீயோனை சபையில் இத்தனை வருஷம் இருக்கீங்களே, நீங்கள் நாசமாக போவீங்கன்னு என்னைக்காவது பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை குறுகி போக பண்ணுவார்னு எங்கேயாவது பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போவான்னு சொல்லி எங்கேயாவது பிரசங்கம் கேட்டிருப்பீங்களா? ஸோ நீங்கள் ஏதோ எல்லா சபைகளும் என்னது நீங்கள் அழிஞ்சே போவீங்கன்னு பிரசங்கம் பண்ணுற மாதிரி இல்லை உள்டாவாக நிறைய சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற காலங்களில் தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா தென் தமிழகத்தில் நிறைய இப்போ திருவிதசங்க பயங்கரமாக தீவிரமாக வந்துச்சு. பயங்கர தீவிரம், என்றைக்கும் இல்லாத தீவிரங்கள் வருது. கண் இருந்தும் தெரில, காதுன்னு கேட்கல. ஐயோ இவங்க பேசுகிற கரெக்டான டவுனில் தான் பேசுகிறாங்களா, கரெக்டாக தான் பேசுகிறாங்களா, வேற என்ன பேசுகிறாங்க ஒன்றும் தெரில. அப்படிப்பட்ட அறியாமையின் காலத்தில் இருக்கிறோம். உணர்வில்லாத ஒரு நிலைகள் இருக்குது. எது சில நேரங்கள் யோசிப்பேன், இன்னும் கொஞ்சம் யோசித்தா நல்லா இருக்குமே யோசிப்பேன். அந்த நேரத்தில் உங்களுக்கு யோசிக்க முடியல, பின்னாலேயாவது யோசிக்கணும். அப்போ நீங்கள் சுயமாய் செயல்பட வைக்கிறது தான் இந்த உலகம்தான். இதை உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிப்பதான் அலுசோத்திரம் என்னது கிறிஸ்தவம் அப்படிங்கிற சொல்கிற நிலை இருக்குது. கிறிஸ்தவத்தில் அலுசோத்திரம் ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிதானே? கனிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவத்துக்குள்ள அலுசோத்திரம் பொருளாதார நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பொருளாதார நன்மை மட்டுமே கிறிஸ்தவம் அல்ல, இதை புரிஞ்சுக்கணும். அது மட்டும்தான் கிறிஸ்தவம் கிடையாது. தெய்வீக சுகம் மட்டும் கிறிஸ்தவம் அல்ல, இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள தெய்வீக சுகம் இருக்கு. கர்த்தர் நினைச்சா எல்லாருக்கும் சுகத்தை தர வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். பவுல் 3 தடவை ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே சோத்திரம் இந்த முள் என்ன விட்டு நீங்கணும். உடனே ஆண்டவர் சொல்றாரு, முள்ள நீக்கிறேன்னு சொல்ல, என் கிருபை உனக்கு போதும். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கை கால், நல்ல கண்ணு, நல்ல என்னது வாய், நல்ல சரீர தோற்றம் எல்லாம் இருக்கிறவங்க சாதிக்கிற காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் அநேக புத்தகங்கள் எழுதத்தக்கதான கிருபைய முடியாத பவுலுக்கு கர்த்தர் கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. கண்ணில் பிரச்சனை சொன்னாங்க. அப்போ பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனுக்கு கண் பிரச்சனை இருக்கிறதா சொல்றாங்க. கண்ணு, நல்ல கண் இருக்கிறத ஆட்களாலேயே செய்ய முடியாத வேலையை, சரியா, நல்ல சரீர பலன் இருக்கிறவங்களால செய்ய முடியாத வேலையை இந்த பவுலை கொண்டு கர்த்தர் செய்ய கிருபை தந்திருக்கிற. கரங்களை வைத்து வளர்ச்சிங்க பார்ப்போம். அப்போ பாருங்க, நமக்கு எதிராக செயல்படுகிற 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமக்குள்ள இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆண்டவரோடு யுத்தம் பண்ணுகிறவர்களா மாறிடும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் சொல்ற பாயிண்ட், இந்த உலகமோ இந்த பிசாசோ இந்த மாம்சமோ நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா யாரோடு கூட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா, யாரோட? தேவனோடு கூட யுத்தம் பண்ணிடுவோம். இது புரிஞ்சுக்கணுங்க. இந்த ஆவி நமக்குள்ள இருந்தா நம்ம காடுக்கு அகைன்ஸ்டா மாறிடும். தேவன் இல்லை நின்றுவான். ஏன்னா நான் அல்சோத்திரம் செய்யறத யாரும் தட்டி கேட்க கூடாது.
அப்போ கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னா என்னது, நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், நான் இஷ்டப்படி வாழ்வேன், என் நெஞ்சின் வழிகளிலும் என் கண்ணின் காட்சிகளிலும் நான் நடப்பேன் அப்படின்னு நான் ஈஸியாக சொல்லிடலாம். அப்போது இந்த 3 நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு அகேன்ஸ்டாக மாறிடுவோம். ஸோ இந்த 3ஐ நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா 3 காரியங்கள் தான் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது செய்தியின் தலைப்புனா என்ன பண்ணா, சண்டை இல்லாத சமாதானம். யாரு? சர்வ வல்லவரோடு சண்டை இல்லாத சமாதானம். ரைட்டா? உங்கள் வாழ்க்கையில் வேணும்னா இந்த 3 விஷயங்கள். என்னது? சர்வ வல்லவரோடு சண்டை இல்லாத சமாதானம் வேணுமா? இந்த 3 விஷயம். முதலாவது அவர் சொல்லும் பொழுது சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சரியா, 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நம்ம லைஃப்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது மிக 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 அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நாம கீழ்ப்படி. இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, சிம்பிள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க என்ன அர்த்தம்? அன்கண்டிஷனல் சரண்டர். என்ன அப்படின்னா என்னது? எந்தவித நிபந்தனை அற்ற ஒப்பு கொடுத்தல். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்து. கரங்களை வைத்து சொல்லுவோமா? அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. தேவன் இல்லாத ஒரு பகுதி நம்ம லைஃப்ல இருக்கவே கூடாது. இந்த ஏரியாவில் ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், கிச்சனில் ஆண்டவர் இல்லை அப்படிங்கிறது கூடாது. கிச்சன்லேயும் கர்த்தர் இருக்கணும். ரெஸ்ட் ரூமில் ஆண்டவர் இல்லைன்னு அங்கே இருக்கணும். பெட்ரூமில் ஆண்டவர் இல்லை, எல்லா இடத்துலும். அதே போல் உங்கள் சரீர அவயவங்களில் எல்லா இடத்துலும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் கர்த்தர் நிறைஞ்சிருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சின்ன ஓட்டம் இருந்தால் மட்டும் போதும். என்ன செய்வான்? நம்ம சின்ன வயசில் ஒரு கதை பார்த்துருப்போம். சின்ன ஒரு பெரிய குதில்ல என்ன செஞ்சுருக்கோம், ஒரு சின்ன ஓட்டம் வந்தோடனே ஒரு சுண்டலி போய் நல்லா சாப்பிட்டு பெருசாக வெளியே வர முடியாமல் அப்படின்னு நம்ம கதைலாம் சின்ன வயசில் படிச்சிருக்கோம். நல்லா கவனி. ஒரு சின்ன கேப் இருந்தால் சாத்தம் பூந்துடும். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு, நம்ம வாழ்க்கையில் தோல்விகள் வர்றதுக்கு காரணம், பிரச்சனை போராட்டம் வர்றதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். என்ன அப்படின்னா, சிறிதளவு நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற நிலை. என்னது? சிறிதளவு சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற ஒரு நிலை. கொஞ்சம் ஒரு கேப் கொடுத்துட்டா கூட அவன் டக்குன்னு உள்ள வந்து அப்படியே ஆக்கிரமிச்சு உங்களை அப்படியே வழி நடத்தி கொண்டு போயிடுவான். உங்களை ஒரு அப்படியே என்னது ஒரு பப்பட்டா மாற்றிடுவான். மாற்றி அவன் இஷ்டப்படி அப்படியே கைகால அசைச்சு அப்படி கொண்டு போய் உங்களை ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே சிக்க பண்ணிடுவான். அதனால் ஆண்டவர் என் வாழ்க்கையில முழுமையும் ஆட்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கணும். நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, எஃபீசியன்ஸ் சாப்டர் 4 and verse 27 இருக்குதா? பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்ப என்ன செய்யணும்? நம்ம கொடுக்க கூடாது. பிசாசு நிறைய நேரங்கள் வீடுகளில் சண்டை வர்றதுக்கு காரணம் கொஞ்சம் சின்ன ஒரு கேப் கொடுக்குற நேரத்தில் சின்ன ஒரு வார்த்தை நீங்கள் ஏற்று பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே சொல்லுவாங்க, கணவன் மனைவியில் ஒருத்தர் ரொம்ப பேசணுமா, அடுத்தவர் அமைதியாக இருந்தணும். ஒரு சண்டை நடக்கிற நேரத்தில் ஒருத்தரை பேச விட்டுருணுமா, அடுத்த என்ன செய்யணுமா, அமைதியாக இருந்துடணுமா. அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனை இருக்காது. நீங்கள் அவங்க பேச, நீங்கள் பேச, அவங்க பேச, நீங்கள் பேச, இதுதான் சாக்குன்னு சொல்லி என்ன செஞ்சிடுவான்,
நல்லா உட்காந்து 1947 இருந்து நடந்த விஷயத்தெல்லாம் நினைப்பூட்டி ஒரு குதிக்க வச்சிருவான். குதி பெரிய சண்டை, சின்ன சண்டை பெரிய சண்டையாய் 2 வீட்டு சண்டையாக மாறி, சபையின் சண்டையாக மாறி, இந்த சபையா அந்த சபையா, இனிமே நீ போகிற சபைக்கு நான் வரமாட்டேன். நிறைய வீடுகளில் பாருங்கள், வீட்டில் சண்டை பிடிச்சா சபைக்கு வரமாட்டாங்க. இப்படி சபை விட்டு போன ஆட்கள் நம்ம சபையில் இருக்காங்க. என்னது, நீ வர்ற சபைக்கு நான் வரமாட்டேன், நான் வர்ற சபைக்கு நீ வரக்கூடாது, இப்படி இருக்கிற ஆட்கள். அதான் சொல்கிறேன், ஒரு சின்ன கேப் கூட சாத்தானுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பாருங்கள், தாவீது பத்சேபாள்கிட்ட பாவம் செய்கிறான், பின்பதாக என்னது பத்சேபாள்கிட்ட பாவம் செய்ய பின்பதாக உரியாவையும் கொலை செய்கிறது கொடுத்து இதை கிட்டத்தட்ட 1 வருஷம் மறைச்சு வச்சுருந்தாங்க. வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 1 வருஷம் மறைச்சி வச்சுட்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனால் என்னைக்கு அவன் உணர்த்தப்பட்டு அறிக்கை செய்து சங்கீதம் 32:51 எழுதினானோ, அதுக்கு பின்பதாக கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து, ஈசாயின் குமாரனாகிய தாவீதே, என் இதயத்துக்கு ஏற்றவனை கண்டேன், எனக்கு இஷ்டமான யாவையும் அவன் செய்வான் சொல்ல வைத்தார். கரங்களை வைத்தல வச்சுங்க பார்ப்போம், சொல்லுங்க அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் அப்படின்னா ஏதோ ஆண்டவர் கம்ப வச்சு மிரட்டிட்டு இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. டோட்டல் சரண்டர், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் யாவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே அப்படின்னு. 2வதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது சொன்னேன், சர்வ வல்லவரிடத்தில் சண்டை இல்லாத ஒரு சமாதானம் நம்ம லைஃப்ல இருக்கணும் அப்படின்னா முதலாவது அவருக்கு கீழ்ப்படுங்க. 2வதாக தேவனிடத்தில் சேருங்கள் சொல்லப்பட்டு, சப்மிட் டு காட். 2வது draw near to God, தேவனிடத்தில் சேருங்கள். நீங்க 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லப்பட்டு. அப்ப பாருங்க, அலுவலத்தை செய்யுங்க. 9ஆம் வசனம், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமா மாற்ற. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஸ்தோத்திரம், எப்படி நீங்களும் நானும் தேவன்கிட்ட கிட்டி சேர முடியும்? கிட்டி சேருங்கன்னு சொல்லப்படும். எப்படி சேர முடியும்னா, நம்பர் 1 என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறதன் மூலமாகவும் பரிசுத்தத்தை கேட்கறது மூலமாகவும் நீங்க ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர முடியும். என்ன சேர முடியும்? என்ன செய்யணும்? கிட்டி சேருங்க, கிட்டி சேருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கேன். இருக்க ஆண்டவரே, என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தி இந்த ஸ்தானத்தை நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்ப துதிக்கிறதா என்ன சொல்லப்பட்டு இந்த இடத்துல இந்த கான்டெக்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனிடத்தில் கிட்டி சேருங்களா என்னன்னா, உங்கள் பாவங்களை அறிக்கிறதன் மூலமாக. 2வதாக என்னது? பரிசுத்தத்துக்காக நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, பரிசுத்தத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது என்ன செய்றீங்கன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்றீங்க. தாவீது சொல்றார், நான் என் குற்றம் மேலாமையில் என் கைகளை நான் கழுவுகிறேன். அடிக்க நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார், ஜபராஜ் கேட்டா சொல்வார். ஒரு தடவை ரைட்டா அந்தமானுக்கு போயிருக்க நேரத்தில் சுத்தரம் ஒரு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் டீமுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபைட். ஏன்னா அவங்க லீடரே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ 2 பேருக்கும் பேச்சு நடந்துட்டுருக்கு. அவர் இப்படி அல்ல அப்படிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு டிபேட் அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ஆண்டவர் ஒரு ஸ்பார்க் கொடுத்தாங்க. நம்ம ஒரு தடவை என்ன சொல்லாங்க, நீங்கள் ஆண்டவர் உங்கள் கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவங்கள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து பலி செலுத்தினதுனால நீங்கள் பாவம் செஞ்சாலும் அல்ல சொத்த என்னது ஆண்டவர் அதை கண்டுக்கிடவே மாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். சரியா? அப்போ தேவனுடைய நீதிங்கிறது அங்கே மறுதளிக்கப்படுகிற சூழ்நிலை. அப்போது பேசிருக்கும் பொழுது, பிரதர் நாம் ஆண்டவர் ஒருத்தர் கழிச்சார், இனிமே நம்ம ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஆண்டவர் என் பாவத்தை மன்னின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னது பாவத்தை மன்னின்னு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஏதாவது நான் தப்பு செஞ்சேன் நான் மன்னிங்கன்னு சொல்ல வேண்டாம். பிழைகளை மன்னியும், மறைவான குற்றங்களை மன்னியும், குதிநிகர பாவத்தை மன்னியும், பெரும் பாதகத்துக்கு என்னை விலைக்கு பாதுகாத்துக்கணும் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பிரதர். அதெல்லாம் செஞ்சால் நீங்கள் நியாயப்பிரமாணம், நம்ம கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம். நம்ம பாவ அறிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது சோத்திரம். நீங்கள் உங்கள் விடுதலைக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏசு உங்களை விடுதலை ஆக்கி விட்டார், இன்னும் அடிமைத்தனமே உங்களுக்கு கிடையாது அப்படி சொல்லும் பொழுது தான் இவருக்கு ஆவியான ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, பிரதர் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்குவீங்களா? என்ன அப்படின்னா, சொல்லுங்கள் பிரதர், உங்கள் வீட்டில் பால் வாங்குகிற சட்டி அந்த நைட் என்ன செய்றீங்க? பாலெல்லாம் நல்லா குடிச்சு முடித்த பிறகு நல்லா நம்ம வீட்டில் இருக்க அம்மா மாதிரிலாம் என்ன செய்வாங்க, நைட்டாக காலையிலே மணி அடிச்சிருவாரேன்னு சொல்லி நல்லா விளக்கிடுவாங்க. நல்லா போட்டு அதெல்லாம் நல்லா விளக்கிட்டு அப்புறம் என்ன செய்வாங்க, நல்லா கவுத்தி வச்சிருவாங்க காயறது. காலையில் வந்தோடனே என்ன செய்வாங்க, என்னது நீங்கள் செய்வீங்க? அப்படியே கொண்டு போய் கொடுப்பீங்களா? என்ன செய்வீங்க?
ஒரு சின்ன ஏதாவது இருந்து கூட அந்த பால் கெட்டு போயிடக்கூடாது. என்ன செய்வீங்க? ஒரு அலசி பண்ணிட்டு தான் செய்வீங்க. எல்லாம் செய்வீங்களா இல்லையா? சொன்ன பிறகு அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அமைதியாக மாறிட்டாங்க. நிறைய நேரத்தில் நல்லா கவனிச்சிக்கங்க. அப்போ நம்ம பாவரிக்கை கொஞ்சம் ஆண்டவரே குற்றங்களை மன்னிங்கன்னு சொல்கிறது தப்பே கிடையாது. ஆண்டு நான் என் குற்றம் இல்லாமலே என் கைகளை அப்போ தேவனிடத்தில் சேருங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சரியா, டான்ஸ் ஆடுறது கிடையாது, விசில் அடிக்கிறது கிடையாது, ரைட்டா, ஓன்னு சத்தம் போடுறது கிடையாது. நீங்கள் செய்கிற தேவன்கிட்ட சேருங்கன்னா, ஆண்டவரே என் பாவங்களெல்லாம் மன்னியும், பரிசுத்தமாக வாழ எனக்கு உதவி செய்யும். சரி, என்ன பரிசுத்தம்? இதுதான் தேவனிடத்தில் சேர்கிற அனுபவம். கரங்களை போய் தொலைச்சோம். எத்தனை பேர் நான் சொல்கிறது இப்போ புரியுது? எஸ். அப்போ இது நீங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் நியாயப்பிரமாணத்தையும் செய்யலை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அவ்வளோதான். உங்களுக்கு நியாயப்பிரமாணங்கிற பேர் விட்டாலும் கவலைப்படாதீங்க. அது புரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பைபிள் தான் டீச் பண்ணுது. நீங்கள் சோத்திரம் எவ்வளோ பெரிய பரிசுத்தமான இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னால் குறைவுள்ளவர்கள் தான். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பரிசுத்தத்திற்காக நீங்கள் ஜெபம். ஏன்னா நம்ம பாவத்தின் தண்டனையிலேருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார். இப்போ பாவத்தின் வல்லமையிலேருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். பாவத்தின் தண்டனை என்னது? நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கப்படுறீங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். எனவே தான் பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு நான் பூர்ண கடத்தேன். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். பரிசுத்தமாக தான் இருக்கேன். இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறவன் என்னது? இனிமேல் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, இன்னும் பரிசுத்தமாக. நீதி செய்கிறவன் அசுத்தமாக இருக்கிறவன், அவ்வளோதான் பைபிள் சொல்லுது. இதை புரிஞ்சுக்கங்க. அப்போ கிட்டி சேர்க்கிற அனுபவம். ஆண்டவரே டிராமிக் க்ளோஸ் பாடுவோம். இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. சொல்லுங்க. இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. என்னை இன்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே. உம்மை வாஞ்சையோ தெந்தன் உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே. இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. முதலாவது நான் சொன்னேன் என்னது? தேவனுக்கு கீழ்ப்படிங்க. ரெண்டாவது என்ன சொன்னேன்? தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள். மூன்றாவது ஒரு விஷயத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்தும். மூணாவது விஷயம் என்னது? கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். என்னது? ஆண்டவருக்கு முன்னால உங்களை தாழ்த்துங்க அப்படின்னு சொல்லப்பட்டு. நான் சிறுகணும் நீங்க பெருகணும், அப்படிதானே யோவான் சொல்றாரு, அப்படிதானே? நான் சிறுகணும் நீங்க பெருகணும். இதுதான் நம்ம லைஃப். ஆண்டவருக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. என்ன இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், அப்படித்தானே? நீங்கள் ஆகூர் ஜெபிக்கும் பொழுது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மறிக்க பரியந்தம் எனக்கு நான் மறுக்காமல் என்னது நான் மறுக்கும் அதே மறுக்காமல் எனக்கு தார். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டு ஒரே ஜபம் தானா? நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட ஒரே ஜபம் என்னது? 2 கடைசி 30ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மறிக்க பரியந்தம் அதை என்னை மறுக்காமல் தாரும். என்ன சொல்கிறாரு? சொல்லிட்டேன் படுத்தோம். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு அப்படி சொல்லிட்டு, நான் தரித்திரப்படுகிறதுனால திருடி நம்முடைய நாமத்தை வீணிலே வழங்காது, நான் ஐஸ்வர்யவானாய் மாறுகிறதுனால கர்த்தர் யார் என்று சொல்லலாம். என்னது கர்த்தர் யாரியா? அவர் யாரு? நிறைய நேரத்தில் சாட்சி கேட்டிருக்கேன். நிறைய பேர் கஷ்டப்படுற நேரத்தில் கூட அழு சொன்னாங்க, நல்ல ஆண்டு கிட்டே சேர்ந்தோம்,
அது வந்த நேரத்தில் என்னது நிறைய பேர் நல்ல ஆண்டு உயர்த்தினப்புறமும் நல்ல சார்ந்து இருக்கிற நம்ம சபையில் பார்த்துருக்கேன். எவ்வளோ உயர்ந்தவங்க ஆண்டவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சார்ந்து இருக்கிறாங்க. அவர் தான் நம்பிக்கை, அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கை, அப்படி ஸ்ட்ராங்காக விசுவாசத்தோடு இருக்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சபையில். ஆனால் இதில் ஒரு டேஞ்சர் இருக்குது. என்ன அப்படின்னா, கர்த்தர் யார்? அப்படியா காலையில் அவரை பைபிள் வாசிக்கணுமா அப்படின்னு கேட்க தோணும். வாசிக்கலன்னு என்ன பெருசேத்து வாசி. ஆனால் உலகத்தில் இருக்க காரியங்களை நிமிஷத்துக்கு நிமிஷம் உட்காந்து நீங்கள் அப்டேட்டில் இருக்கீங்க. அப்படிதானே? அனுசோதசிங்க பல விஷயங்கள் அப்டேட் ஃபிங்கர் டிப்ஸில் உங்களுக்கு இருக்கு. ஆனால் பைபிளை பார்த்தா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. யார் ஆபிரகாமுடைய குமாரன் யாருங்கிறது கூட தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. வந்து 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 சத்தியமா நாள் அப்படின்றாங்க. அப்படி சொல்கிற ஆட்கள் இருப்பாங்க. அப்போ நல்ல கவனிச்சு, தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு சில வசனங்களை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் நீதிமொழிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனங்களை வாசித்து பாருங்க. Proverbs chapter 6 verse 16. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அதில் சொல்லப்பட்டிருக்கு 17ஆம் வசனம், அவை மேட்டிமையான கண். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மேட்டிமையான கண். எனது தெரியும், யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு மேட்டிமை இல்லை. பிரைஸ்லா நம்ம தாழ்த்து. தாவீதுக்கு வெற்றின் ரகசியமே அதுதான். தன்னை தாழ்த்துகிறவன என் தேவனுக்கு முன்பு தான் இன்னும் அர்ப்பணமாய் மாறும், என் தேவனுக்கு முன்பு இன்னும் நீசன்மாய் மாறும். ஏன்னா அவர் தான் என்னுடைய அடையாளம். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். நீங்கள் சங்கீதம் 51:17 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் கேட்கும் வடிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். ஆண்டவரே நீ புறக்கணிக்க மாட்டான். பாருங்க, நொறுங்குண்டு ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது அந்த தாழ்மையின் ஆவி நமக்குள்ள இருக்கட்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிசித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டவர்கள். இந்த ஆண்டவருக்கு முன்னால நம்ம ஒண்ணுமே கிடையாது. உலகத்துக்கு முன்னால கூட நீங்க நிக்கலாம். ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும் பொழுது அதான் பாருங்க, யூத கலாச்சாரத்தின் போது தொழும் பொழுது எப்படி பண்ணுவாங்க? அவங்க ப்ரே பண்ணும் பொழுது தங்களுடைய தலை தரையில் படுற லெவலுக்கு கலாச்சாரம். இன்னொரு மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா தலை நான் கடவுளுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. ஒரு மரணம் நடந்தால் கூட ரொம்ப கொஸ்டினே பண்ண மாட்டாங்க. அப்படி கொண்டு போய் அடக்கம் பண்ணுற நிலைகளை பார்ப்போம். ஏன்னா கடவுள் எதை செஞ்சாலும் நல்லது தான் செய்வார் அப்படின்னு சொல்லி இருக்கிற நிலைகள் இருப்பார். ஆண்டவருக்கு முன்னால் நான் ஒன்றுமே கிடையாது. அவர் பெருகணும், நான் சிறுகணும். இன்னொரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 34:18 வாசித்து பார்க்கும் பொழுது, Psalm 34 and verse 18, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கும். அதான் நீங்கள் மத்தேயுல வாசித்து பாருங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். இப்போ 3 விஷயங்கள். அப்போ அந்த பாருங்க, இந்த உலகம், மாமிசம், பிசாசு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு எதிராக அவங்களை சண்டை பண்ண வச்சிரும். ஸோ ஆண்டவருக்கு மத்தியில் நீங்கள் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா இந்த 3 விஷயங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அது கீழ்ப்படுதல் என்ன சொன்னேன்? முழுமையான ஒரு ஒப்பு கொடுத்தல். 2ஆவதாக தேவனிடத்தில் சேருங்கள் சொன்னேன். அதை அடுத்த என்ன? உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், பரிசுத்தத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். 3ஆவதாக சொல்கிறேன், என்னது? கர்த்தருக்கு முன் உங்களை தாழ்த்துமைப்படுத்துங்க. உங்களை தாழ்த்துங்க. நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்படி சொல்லி கர்த்தருக்கு முன்னால் உங்களை தாழ்த்தும் பொழுது நீங்கள் ஆண்டவரோடு கூட என்றென்றைக்கும் சமாதானமாக இருக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை கர்த்தர் தருவார். ஆமென். என்னை நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் கூட நாங்கள்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவரே யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை தியானிக்கத்தக்கதான கிருபையை ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்த தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே உம்மோடு கூட சமாதானமாக இருக்கத்தக்கதான கிருபையை ஆண்டவரை நீர் எங்களுக்கு நிறைவாய் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வசனத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதன்படி வாழத்தக்கதான பெரிய கிருபையை ஆண்டவர் தாமே எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை முற்றுமாய் முழுவதுமாக உம்முடைய கிருபையில கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ராஜா நீரை கூட வந்து எங்களை வழி நடத்துவீராக. இந்த வாரத்தில் இருக்க ஊழியங்கள், படிப்புகள், வேலைகள், தொழில்கள், எல்லா முயற்சிகள் ஆசீர்வாதமாக ஜெயமாக இருக்க கிருபை தருவீராக. நல்ல நோய் சக்தி தாங்க, சுகத்தை பலத்தை தாங்க, வியாதி பலவீனங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாங்க, ஊழியக்காரருக்கு நல்ல சுகத்தை தாங்க, ஊழியக்கார குடும்பத்தில் இருக்கிற நல்ல சுகத்தை பலத்தை தாங்க. ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிய விடுதலை,
ஆண்டவரே நீர் தருவீராக. ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிறைய ஜெப குறிப்புகள் ஜனங்கள் சொல்றாங்க, குடும்ப சம்பந்தமான குறிப்புகள் சொல்றாங்க. நீங்க பெரிய ஜெயத்தை நீங்க வாழ்க்கையில காண செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் செய்கிற அற்புத விடுதலைக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு முன்னேற்றத்தை தந்தார் சாட்சி சொன்னவர்கள் உண்டு. அதே போல ஆண்டவரே எல்லார் வாழ்க்கையிலும் பெரிய சாட்சி உண்டாவதாக ராஜா. ஆண்டவர் நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் என்னாண்டு இருந்திருக்கிறோம். நீர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன். ரட்சிக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க தந்து நாங்க வாங்க நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே பாதையெல்லாம் நெய்யாய் பொழியட்டும் ஆண்டவரே. நன்மை கிருபையும் பிள்ளைகள் வாழ்க்கையில தொடரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அலும்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல பாத்திரங்களாக நாங்கள் காணப்பட நீர் கிருபைதார். எங்களை தாழ்த்து உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். சகல துதி கன மகிமை எமக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தரோடு கூட சமாதானமாக இருக்க நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இதை அப்படியே அபியாசப்படுத்த ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து வேறு எந்த திருச்சபைக்கும் நீங்கள் செல்லவில்லை என்றால் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். யூடியூப் சேனல் மூலமாகவும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக எங்கள் ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சிறுவர்களுக்கு பிளஸ் சர்வீஸ், வாலிபர்களுக்கு எஸ் சர்வீஸ் மற்றும் பைபிள் ஸ்டடி ஆராதனைகள் ஜெபங்கள் உண்டு. கலந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. ஆமென்.